commit yourself to God's plan. தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு உங்களை commit பண்ணுங்க. If you decide to commit to God's plan, God will fulfill it for you. ஆண்டவர் சொல்லிட்டாரு புது காரியம் சொல்லிட்டு நீங்க உங்க பழைய பிளான்லயே ஸ்டிக் பண்ணியிருந்தா எப்படி புது காரியம் நடக்கும் சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க ஒரு சில காரியத்தை குறித்து. இப்ப கர்த்தர் புது காரியம் இதுதான் பொழுது இருக்காது. உன் வழிகள் அவருடைய வழிகள் கிடையாது. நீ எதிர்பார்க்காத ஒரு கர்த்தர் தேவன் செய்ய போகிறார். டோன்ட் பி கன்ஃபியூஸ். கமிட். சொல்ல நான் அன்னைக்கு பிளான் பண்ண பாஸ்டர், இதை பிளான் பண்ண பாஸ்டர், அப்ப அது கர்த்தர் பிளான் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க செய்தி என்னது? புதுசுன்னு சொல்லிட்டு உங்க பழைய பிளான் எடுத்து பயன்படுத்துவாரா? யூ திங்க் காட் இஸ் அவுட் ஆஃப் ஐடியா? இல்லையே, எல்லா ஐடியாஸ்க்கும் அவர் தான் காட். ஆமாமா இல்லையா? அவரே உங்க பிளானை பைக்கணும். அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கு இல்லையா? அந்த பிளானுக்கு கமிட் பண்ணுங்கன்ற ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். அவரோட பிளானுக்கு கமிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. If you are willing to follow God's leading, then you can see it in this month. அப்ப நீ ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிற, அந்த திட்டத்தை டிராப் பண்ணிரு. டிராப் பண்ணிட்டு அவரை நோக்கி பாரு, காத்திரு, பேசுவார், புதிய காரியத்தை திறந்து விடுவார். ஆண்டவர் பார்த்து கேட்கறது தான், will you follow him? நீங்க அவரை ஃபாலோ பண்ணுவீங்களா? கமிட் பண்ணுவீங்களா? ஸ்டாப். நாட் யுவர் பிளான் பட் மை பிளான் அப்படின்றார். பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ஸை கேரி பண்ணுறீங்க, நிறைய பாரத்தை சுமக்கிறீங்க, உங்களோட பாவத்தை சுமந்து நிற்கிறீங்க, சிலர் உங்களோட பேட் ஹேபிட் சுமந்து நிற்கிறீங்க, சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கல்வி எல்லாத்தையுமே லெட் கோ பண்ணுங்க. ரிலீஸ் இட். புட் இட் அட் ஹிஸ் ஃபீட். டுடே புட் எவ்ரிதிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் பாதத்தில் இறக்கி வைங்க. You're going to carry the plans of God, the anointing of God. இன்னைக்கு ஒரு புது அபிஷேகம் உங்க மேல இறங்க போகுது. புது அபிஷேகம். இந்த புது அபிஷேகம் தான் அடுத்து நீங்க லீட் பண்ணா புது காரியத்தை லீட் பண்ண போகுது. நீங்க அதை கேரி, இந்த புது அபிஷேகத்தை பெறுதா பழச தூக்கி போடுங்கன்ற. தூக்கி போட்டீங்கன்னா you receive the new anointing and you are on the way for the new beginning. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பழச விடு, பழைய யோசனையை விடு, பழைய மனுஷன் இருக்கிறத விடு, புது மனுஷனாய் மாறுன்னு சொல்லுங்க. I'm telling you, before ஆண்டவர் ஒரு சில காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக ஒரு few steps சொல்றேன். ஓகே, கடைசி தான் நிறைவு. முத வார்த்தையை அனுப்புவார், ரெண்டாவது வல்லமை, அதான் அபிஷேகம், மூணாவது நிறைவு. வார்த்தையை அனுப்பி அபிஷேகம் பண்ணுவார், அப்புறம் நிறைவுக்குள்ள கொண்டு வருவார். And today now you are receiving the word. வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இதுக்கு அடுத்து நடக்கும்போது அபிஷேகம், அதோட நீங்க தொடர்ச்சியா பார்க்க போறீங்க புது காரியத்தை. The word of God will never fall to the ground. Hallelujah. This message is the voice of God to you. சத்தத்தை உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அந்த ஜனங்க கடினப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். All that you need to do is surrender to God. Just surrender completely. Hallelujah. நீங்க சரண்டர் பண்ணிட்டு ஓன் டிசிஷன் எடுக்காதீங்க, ஓன் பிளான்ஸ் எடுக்காதீங்க. Surrender yourself, your life, everything to God. உங்க வாழ்க்கை நீங்க எல்லாம் முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அர்த்தம் தெரியுமா? உங்க கையில இருக்க கண்ட்ரோல் அவர் கையில கொடுத்துருங்க. டிவி பாக்குறீங்க, ரிமோட் ஆண்டுக்கு ரிமோட் அவர் கையில கொடுத்துருங்க. காடியை ஓட்டுறீங்க, ஸ்டேரிங் அவர் கையில கொடுத்துருங்க. நீங்க இங்க பக்கம் வந்துருங்க. இதான் சரண்டர் கண்ட்ரோல். The problem is we say I'm surrendering but then we still take control. இப்போ நீங்க ஒரு கேப்டனா இருக்கீங்க. என்ன இருக்கீங்க? ஒரு கப்பலுக்கு, ஓகே, பெரிய கடல் அலைகளை தாண்டுகிற கப்பலுக்கு நீங்க ஒரு கேப்டனா இருக்கீங்க. நீங்க போயிட்டு இருக்க இந்த கப்பல் பெரிய கப்பல், நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல நிறைய திறமையுள்ள ஆளா இருக்கிறாங்க. ஆனா நீங்க போற பாதையில பயங்கரமான காற்று புயல் அடிக்குது. உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க படிச்சு, நீங்க ஒரு ஜூனியரா இருக்கிறீங்க, எவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ட்ரைனிங் போயிருந்தாலும், now things are out of your hand. முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க ஒரு தான் கேப்டன், ஆனா பார்த்தா அதே கப்பல்ல இன்னொரு கேப்டன் இருக்கிற, சீனியர் இருக்கிறார். அவர் தம்பி நான் ஹெல்ப் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? கொடுத்துதான் ஆகணும். அந்த ஆள் நானும் கேப்டன் தான், ஐம் சீனியர் அப்படின்னு சொன்னோடனே நம்பி கொடுத்துருவீங்க. நம்ம ஆண்டவர் எல்லாத்துக்கும் பெரிய கேப்டனா இருக்கிறார். இந்த கேப்டன் நம்பி கண்ட்ரோல கொடுத்துடலாம். ஆண்டவரே, இந்த அடிக்கிற அலைக்கு நான் போக இடத்துக்கு போக முடியாது, அடிக்கிற இந்த பிரச்சனைக்கு நான் எங்க போனாங்க போக முடியாது, ஆனா உங்க கையில நான் கொடுத்துறேன் ஸ்டேரிங்க, நீங்க டேக் கண்ட்ரோல் பண்ணி. டு சரண்டர் டு காட் இட் மீன்ஸ் டு சரண்டர் கண்ட்ரோல். நம்ம வாழ்க்கைய நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்றது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அர்த்தம். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் அவர் கையில கொடுத்துடணும். உம்முடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும்.
உங்களுடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். அது எப்போ வரணுமோ அது அப்போ வரட்டும். நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, எப்படி செய்ய நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கட்டும். அதான் கண்ட்ரோல். நீங்க ஃபுல்லா கொடுத்தாதான் புது காரியத்தை பார்க்க முடியும். நீங்க ஒரு 10% இல்ல 5%, அட்லீஸ்ட் 1% நீங்க கண்ட்ரோல் கையில வச்சுட்டு, அதாவது ஸ்டேரிங் கையில கொடுத்து இப்படி அப்படி அப்படின்னா நீயே வச்சு கொடுத்து போயிடுவார். சில பேர் காரி ஓட்டும் பொழுது, போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல லைசன்ஸே இருக்காது. அங்க போய் காரி காரி உங்களுக்கு எப்படி இருக்க ஓட்டும் பொழுது? கோவம் வருமா வராதா? நான் 20 வருஷமா காரி ஓட்டுறலாம், நீ கத்து கொடுக்குறியா? சதா காலமும் தேவனாக இருக்கிறார். உங்களை மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்பாரு, எத்தனை தலைமுறையில பார்த்திருப்பாரு. அவருக்கு தெரியாது என்ன நடக்கும்ட்டு. வாழ்க்கையை கொடுத்து அவருக்கு தெரியும். வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தவருக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாதா? கஷ்டத்தை அனுபவி கொடுத்தவருக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாதா? நீங்க போயிட்டு ஆண்ட்ரி இப்படி இப்படி, ஆண்ட்ரி அப்படி அப்படி, இப்படி வலிங்க அப்படி வலிங்க வேணாம். எல்லா டிரைவருக்கும் பெரிய டிரைவர் அவர் தான். எல்லாத்தையும் ஓட்டுகிறது அவர் தான். எங்க என்ன இருக்குது, எவ்வளவு ஸ்பீட்ல போய் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க பிரேக் வைக்கணும், எங்க நிக்கணும் எல்லாமே தெரியும். அவருக்கு டிராபிக் லைட் தேவையில்லை, டிராபிக் போலீஸ் தேவையில்லை. நீங்க டிராபிக் போலீஸ் நிப்பாட்டாதீங்க. நீங்க ஜிபிஎஸ் மேல வேலை செய்யாதீங்க. அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு சரண்டர், ஆஃபிஷியலா சரண்டர் பண்ணிடுவோம். ஆஃபிஷியலா கொடுத்துருவோமா? ஆண்டரே திருப்பி நான் கை வைக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், உங்ககிட்ட கொடுத்துறேன். ரொம்ப சிம்பிள். அது எப்படி நடக்குன்னா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம். அந்த வேர்டு நீங்க டிக்ளேர் உண்மையா மனதார சொல்லிட்டீங்கன்னா ஃபினிஷ், இட்ஸ் ஓவர். அது அங்கிட்டு என் பிரச்சனை, அவர் பிரச்சனை. இயேசுவோட தாயார் திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு. அவர் உடனே நாங்கள் ஆர்கியூ பண்ணுவார். ஸ்திரீயை எனக்கும் உனக்கு என்ன, என் நேரம் இன்னும் வரல அப்படின்னுவார். அவங்க அதெல்லாம் லயன் பண்ணவே இல்லை. இங்கேயே நேராக போயிட்டு அவர் என்ன சொல்ல செஞ்சுட்டு போயிட்டு நின்று போயிட்டாங்க. ஏசு அப்படி பார்ப்பாரு, என்ன நான் பாட்டு பேசி இந்த போல் போயிட்டு இருக்குது, அவ்வளோ விசுவாசம் பாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும். ஆண்டு நான் சொல்றது சொல்லிட்டேன், உங்க பிரச்சனை. சாவி உங்க கையில் கொடுத்துட்டேன், ஸ்டேரிங் உங்க கையில் கொடுத்துட்டேன். ஓகே, அது வீட்டு சாவியா இருக்கட்டும், காடி சாவியா இருக்கட்டும், கப்பிள் சாவியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதெல்லாம் என்னை போட்டு ஆடி அப்படி எல்லாம் உங்க கையில. நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க. சாதாரணமா ஒரு டிவியை வாங்கினா கூட 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறான், 1 இயர் வாரண்டி கொடுக்குறான். நீங்க ரத்தம் சிந்தி என்னை விலை கொடுத்து வாங்கிருக்கேன்னா எனக்கு லைஃப் லாங் வாரண்டி இருக்குது. நீ எத்தனை தடவை கெட்டு போனாலும், எத்தனை முறை நீ உடஞ்சு போனாலும் உன்னை ரிப்பேர் பண்ண அவர் வருவார். உன் கிட்னியே பழுதானாலும் புதுசா கிட்னி கொடுப்பார். ரிங்கெட் கொடுத்து வாங்கல, ரூபியா கொடுத்து வாங்கல, டாலர் இல்ல. உங்க வேலை டாலர்ல இல்ல, பிளட் ஆஃப் ஜீசஸ். மார்க்கெட் விழுகவே விழுகாது, கரன்சி விழுகவே விழுகாது. See, the Bible calls the blood of Jesus as a price. வேதத்துல அவர் ரத்தத்துக்கு என்ன தெரியுமா? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். விலை கொடுத்து, விலைனா அது பிரைஸ், கரன்சி நம்ம சொல்லுவோம். அதான் ஹெவன்லி கரன்சி. நம்ம சார்பிலிருந்து விசுவாசத்தை கொடுத்தோம், அவர் சார்பிலிருந்து ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். சோ நீங்க பயப்பட அவசியமே இல்லை. உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எத்தனை முறை ரிப்பேர் ஆனாலும் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். மீண்டும் உன்னை கட்டுவார், சரிப்படுத்துவார், உருவாக்குவார், உன்னை பயன்படுத்துவார். மனுஷன் பூமியில ஒரு டைம் இது 4-5 தடவை ரிப்பேர் பண்ணிட்டேன், இதுக்கு மேல வேணா தூக்கி போட்டுட்டு புதுசா வாங்கணும் போவான். கர்த்தர் தூக்கி போட்டு புதுசா பார்க்க மாட்டார். ஒன்னதான் சரிப்படுத்துவார், ஒன்னதான் ரிப்பேர் செய்வார். தூக்கி போட்டுட்டு இது முடியாது, கஷ்டம் அப்படி இல்லை. இன்னும் யூ ஆர் த chosen one. மோசே சொல்றான், ஆண்டவரே எனக்கு 80 வயசாச்சு, என்னால போக முடியாது. அந்த ஜனங்க நன்றி கட்ட ஜனங்க, எவ்வளவு நல்லது பண்ணாலும் குறைதான் பேசுங்க, என்னை விட்டுருங்க, நான் திக்கு வாயி முடியாது. இல்ல, நான் உன்னை கூட தான் பேசுவேன். ஆண்டவரே ஆரோனை அனுப்புங்க, எங்க அண்ணன் நல்லா பேசுவான், நல்லா வாய் அடிப்பான், அவனை அனுப்புங்க. இல்ல, நான் உன்னை அனுப்புவேன். யாரை சூஸ் பண்ணாரோ அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துவார். உன்னை ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாருன்னா அது மாற்ற மாட்டார். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையும் உன்னை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? நடக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப உன் தரிசனத்தை மறுபடியும் சரிப்படுத்திட்டு இருக்குது. ஆமா, நம்ம எதுக்கு ஆண்டுக்குள்ள வந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்பதான் உங்களுக்கு நோக்கம் புரியுது. அப்ப ஆண்டவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தான் ஃபார்மேன், அவர் தான் டெக்னீஷியன். உன் மூளை கட்டுச்சுன்னா அவர் தான் டெக்னீஷியன். டெக்னிக்கல் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப he is preparing you, I'm telling you. புது காரியம் நடக்க போகுது. அவர் சொன்னபடியே கர்த்தர் உங்களை புது மனுஷனாய் மாற்ற போகிறார். அவர் சொன்னபடியே புதிய blessings நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. புது காரியத்துக்கு நீங்க சாட்சியாக மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் உங்க வாழ்க்கை அப்படியே இருக்க புதுசாக கர்த்தர் மாற்ற போகிறார். something interesting is going to happen. உங்க லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாற போகுது. some of you are about to receive a fresh new beginning. ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் தர போகிறார். அநேகருக்கு புது அபிஷேகத்தை தர போகிறார். இது இந்த நாளில் ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா.